வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியோ டிவி அண்ட் திஸ் இஸ் த ஷோ ஆஃப் ஹைஃபை. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் தியேட்டர் அண்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆன மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் தான் சாவி. இந்த படத்தை நம்ம சாவின்னு சொல்லணுமா இல்லை சாவி வீடுன்னு சொல்லணுமானே தெரியல. ஏன்னா 2 பேர் போட்டாலும் இந்த படம் தான் சஜஷனில் வருது. என்னதான் இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் மூவியாக இருந்தாலும் கேஸ்டிங்லாம் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படம் ஒரு காமெடி சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானரில் இருந்தாலும் ஒரு சில இடத்துல காமெடி ஒர்க் ஆயிருக்கு, ஒரு சில இடத்துல காமெடி ஒர்க் ஆகலன்னு தான் சொல்லணும். என்னதான் இருந்தாலும் இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவியாகவே இருக்குது. இந்த படமும் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் கொஞ்ச நாள் பொறு தலைவா. ஒரு சின்ன கேஸ்டிங்கை வச்சு ரொம்பவே பிரில்லியண்டான ஸ்கிரிப்ட் தான் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு காமெடி ஜேர்னரில் இருந்தாலும் ஒரு சில இடத்துல காமெடி ஒர்க் ஆகிருக்கு, ஒரு சில இடத்துல காமெடி ஒர்க் ஆகலன்னு படத்துக்கு மியூசிக்குமே ரொம்ப பெரிய பில்லராகவே இருக்குது. இந்த படத்துக்கான ஸ்டோரி லைன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த படத்தோட தாக்கம் இன்னுமே அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த படம் தியேட்டர்லேயே ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் காவலன். என்னதான் தளபதி பாலிடிக்ஸ் சைடு போனாலும் இனிமேட்டு படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனாலேயே அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஒரு ஆதங்கத்தில் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தளபதி இனிமேட்டு பாலிடிக்ஸ் போயிட்டாங்க, இனிமேட்டு அவர் படத்தை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோன்ட்டு ஆடியன்ஸ் நினச்சிட்டு இருக்கும்போது அவரோட படத்தை ரீரிலீஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ரீரிலீஸ் பண்ணப்பட்ட படம் தான் காவலன். இப்போ இந்த படம் தியேட்டர்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே மக்களே, இப்போ அடுத்ததா ஓடிடியில் ரிலீஸ் ஆன மூவிஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் ட்ரால் 2. இந்த ட்ரால் பார்ட் ஃபர்ஸ்ட் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த ட்ரால் 2வும் ஒரு டீசெண்டான வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்லலாம். இந்த ட்ராலுங்கிற கிரியேச்சருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சில சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் இந்த செகண்ட் பார்ட்டில் எந்தவித சென்டிமெண்ட் சீனும் இல்லாமல் ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்வன்ஸாக தான் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த செகண்ட் பார்ட்டில் 2 ட்ராலுக்கு நடுவில் ஒரு கிளாஷை வச்சு நம்மளுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் மை சீக்ரெட் சாண்டா. பொதுவாக ஹாலிவுட்டில் கிறிஸ்மஸ் டைம்னாலே அது ரிலேட்டடாக சில மூவிகள் வரது வழக்கமாக தான் இருக்குது. அந்த வகையில் வந்த படம் தான் மை சீக்ரெட் சாண்டா. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோயினி சிங்கிள் மதராக அவங்க பொண்ணை வளர்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்க வேலையும் விட்டுடுறாங்க. அப்படி அவங்க வேலையை விட்டதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக ரொம்பவே ஸ்ட்ரகிள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட பொண்ணோட அட்மிஷன் ஃபீஸ்க்காக சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி அந்த சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டுட்டு இருக்கும்போது என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் முன்னாடியே கெஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இந்த படத்துக்கு தமிழ் டப்பிங் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்துருக்காங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த படம் உங்களுக்கானதாக தான் இருக்கும். இப்போ இந்த படம் ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் கிரிப்டோ மேன். இந்த படம் ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படமாகவே இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோ மாமின்ட்டு ஒரு கிரிப்டோ காயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி அந்த கிரிப்டோ காயினை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த கிரிப்டோ காயினுமே பீக்குக்கு போகுது. அந்த பீக்குக்கு போனது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹீரோட பர்சனல் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இதில் நடித்த கேஸ்டிங் எல்லாம் ரொம்பவே ரியாலிஸ்டிக்காக நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது ஒரு நல்ல ட்ராமா மூவியாக தான் இருக்குது. இப்போ இந்த படம் ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் பேட் காய் 2. இந்த படம் கிட்ஸை கவர் பண்ணுறதுக்காக அனிமேஷனில் எடுக்கப்பட்ட படமாக தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அந்த கும்பல்லாம் திருடி தான் சர்வே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது திருந்தி நல்லவங்களாக மாறணும்னு நினைக்கும் போது இவங்க ஆல்ரெடி திருடங்களாக இருந்ததுனால யாருமே இவங்க வேலை கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்த கட்டம் இவங்க என்னென்ன பண்ணாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்தில் கிட்ஸை கவர் பண்ணுங்கிறதுக்காக அனிமேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. நீங்கள் வீட்டில் கிட்ஸோட உட்காந்து ஒரு நல்ல அனிமேஷன் மூவி பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த படம் உங்களுக்கானதாக தான் இருக்கும். இப்போ இந்த படம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது.
இப்ப பார்க்க போற வெப் சீரிஸ் தான் குற்றம் புரிந்தவன். முழுக்க முழுக்க கிரைம் த்ரில்லர் ஜானர்ல வெளிவந்த வெப் சீரிஸ் தான் குற்றம் புரிந்தவன். இந்த வெப் சீரிஸ்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா தான் நம்மளுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம இந்த வெப் சீரிஸ்க்கு மியூசிக்கும், பேக்ரவுண்ட் வாய்ஸும் ரொம்பவே கியூரியாசிட்டிய கிளப்புற மாரி தான் குடுத்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் என்னன்னா, அந்த ஊர்ல மெர்சின்னு ஒரு பொண்ணு மர்மமான முறையில காணாம போயிருவாங்க. அப்படி இருக்கும்போது பசுபதி ரிட்டயர்ட் ஆக வேண்டிய ஸ்டேஜ்ல ஒரு பார்மசிஸ்ட்டா இருப்பாங்க. அண்ட் அது இல்லாம பசுபதியோட பேரனுக்கு தலையில ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக பணம் தேடிட்டு இருக்க ஒரு கேரக்டராவும் இருக்காங்க. இது இல்லாம விதாத் வந்து போலீஸ் டீமோட சேர்ந்து அந்த மெர்சின்ற பொண்ண கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாவே இருக்கு. இந்த மெர்சி கேரக்டர்ல நடிச்ச பொண்ணு ரொம்பவே ரியலிஸ்டிக்கா, ரொம்பவே தத்ரூபமா தான் இந்த கேரக்டருக்கு நடிச்சிருந்திருக்காங்க. நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணணும்னாலே அதுக்குன்னு ஒரு தனி கட்ஸ் வேணும். அந்த பொண்ணு அந்த கேரக்டர ரொம்பவே அழகா அடாப்ட் பண்ணி நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நீங்க ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் விரும்புற ஆடியன்ஸா? அப்ப இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கானதா தான் இருக்கும். இப்ப இந்த வெப் சீரிஸ் OTTலயும் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம இப்ப பார்க்க போற படம் தான் ஸ்டீஃபன். ஒரு நல்ல சைக்காலஜி கிரைம் த்ரில்லர் பார்த்த அனுபவம் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்துக்கான பெரிய ப்ளஸ் பாயிண்ட் டைரக்டர் ஒரு நல்ல த்ரில்லிங்கான ஸ்கிரிப்ட தான் நம்மளுக்கு பிரசன்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த படத்துக்கான மியூசிக்குமே ரொம்பவே எங்கேஜிங்கா நம்மள வச்சிருக்குது. இந்த படத்துல வர சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுனா போனாலும் ஒரு நல்ல டீசென்ட் வாட்சபிள் மூவியா தான் இந்த படம் இருக்குது. இப்ப இந்த படம் OTTலயும் அவைலபிளா இருக்கு. நம்ம இப்ப பார்க்க போற படம் தான் ஓ வாட்டர் ஃபன். இந்த படம் ஒரு கிறிஸ்மஸ் ஈவ பத்தி எடுக்கப்பட்ட படமா தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோயினிக்கு 2 பொண்ணுங்க, ஒரு பசங்கன்னு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வளர்ந்து வெளிய தங்கி இருந்து தான் அவங்கள வாழ்க்கைய பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்ல எல்லாம் ஒண்ணா உட்காந்து கிறிஸ்மஸ் ஈவ கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க கொண்டாடும்போது என்னென்ன ஃபன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாவே இருக்கு. இந்த படத்துக்கு தமிழ் டப்பிங் ரொம்பவே சூப்பரா குடுத்திருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு காமெடி ஜானர்ல எடுக்கப்பட்ட படமா தான் இருக்கு. ஒரு சில இடத்துல காமெடி ஒர்க் ஆகலனாலும் ஒரு சில இடத்துல காமெடி ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் இப்போ OTTலயும் அவைலபிளா இருக்கு. நம்ம இப்ப பார்க்க போற படம் தான் டைசி ராய். இப்பல்லாம் மலையாள படம் ஒவ்வொன்னும் அவங்க கிரியேஷன் நெக்ஸ்ட் லெவல்ல போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வகையில இந்த டைசி ராய் ஒரு பக்க ஹாரர் ஃபிலிம்னே சொல்லலாம். இந்த படத்துக்கான மியூசிக்கும், விஷுவல் வைஸும் ரொம்பவே பயமுறுத்துற மாரி தான் இருக்கு. இந்த படம் ஒரு தியேட்டர்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருந்த படமா தான் இருக்கு. நீங்க இந்த படத்த தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? கவலையே விடுங்க. இப்ப இந்த படம் OTTலயும் அவைலபிளா இருக்கு. நம்ம இப்ப அடுத்ததா பார்க்க போற வெப் சீரிஸ் தான் தூல்பேட் போலீஸ் ஸ்டேஷன். அஸ்வின் போலீஸா நடிச்சு வெளிவந்த படம் தான் தூல்பேட் போலீஸ் ஸ்டேஷன். இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் என்னன்னா, தூல்பேட்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த ஃபெஸ்டிவல்ல ஒருத்தர் கொலை பண்ணப்படுறாங்க. அந்த கொலைக்கு யார் காரணம்ன்ட்டு அஸ்வின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த வெப் சீரிஸோட ஒன்லைனாவே இருக்கு. இந்த வெப் சீரிஸோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் டைரக்டர் எந்த இடத்துலயும் நம்மளுக்கு லாக் இல்லாம ரொம்பவே எங்கேஜிங்கான ஒரு ஸ்கிரிப்ட தான் நம்மளுக்கு பிரசன்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்க்கான மியூசிக்கும் இந்த வெப் சீரிஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். நீங்க வீட்ல உட்காந்து ஒரு நல்ல வெப் சீரிஸ் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கானதா தான் இருக்கும். இப்ப இந்த வெப் சீரிஸ் OTTலயும் அவைலபிளா இருக்கு. இப்ப பார்க்க போற படம் தான் தம்மா. இந்த படம் ஒரு வேம்பயர கான்செப்ட்டா வச்சு எடுக்கப்பட்ட படமா தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ராஷ்மிகா அந்த படத்துல வேம்பயர் கூட்டத்துல ஒரு வேம்பயரா இருப்பாங்க. அப்படி அந்த வேம்பயர் எல்லாமே மனுஷங்கள எதுவும் அட்டாக் பண்ணாம அங்க இருக்க மிருகங்களோட ரத்தத்த குடிச்சு தான் சர்வை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோ தற்செயலா இந்த வேம்பயர் கூட்டத்துல வந்து மாட்டிக்கிறாங்க. அப்படி அவங்க மாட்டிக்கும்போது ராஷ்மிகா இவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. அப்படி அவங்க காப்பாத்தி கூட்டிட்டு போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு சில லவ் பொசிஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அந்த லவ் பொசிஷன்ஸ்க்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சுங்கிறது இந்த படத்தோட ஒன்லைனாவே இருக்கு. இந்த படத்துக்கு மியூசிக் வைஸும் சரி, விஷுவல் வைஸும் சரி ரொம்பவே பிரில்லியன்ட்டா நம்மளுக்கு பிரசன்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த படத்துக்கான செகண்ட் ஹாஃப் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்துக்காக ஸ்டண்ட் சீக்வென்ஸ்க்குலாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் குடுத்து தான் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படம் OTTலயும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே மக்களே, இதே மாரி அடுத்த வார ஹைஃபை ஷோஸ்ல உங்கள வந்து பார்க்குறேன். அண்ட் சைன் அவுட் ஃப்ரம் கிஷோர்.